இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரலாற்றிலேயே தேடப்பட்ட மிகப்பெரிய கொள்ளையனை பற்றி. ஹென்றி எவ்ரி என்ற பெயரை கேட்டவுடன் பல கப்பல் மாலுமிகள் பயந்து நடுங்கிய காலம் உண்டு. அவன் சாகச வாழ்க்கையை கண்ட பல பேர் பின்னாளில் இவன் போட்ட பாதையை தான் பின்பற்றத் தொடங்கினர். ஆமாம், அவன்தான் பின்னாளில் கிங் ஆஃப் பைரேட்ஸ் என்று அழைக்கப்பட்டான். இங்கிலாந்தைச் சேர்ந்த இவனின் ஆரம்பகால வாழ்க்கை மர்மமாகவே உள்ளது. பல நாடுகளான போர்கள் மற்றும் அரசியல் குழப்பங்கள் நிலவிய காலகட்டத்தில் ஹென்றி எவரி ராயல் நேவியில் தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கினான். அதன் பின்னர் உலகின் பல பகுதிகளில் நடைபெற்ற போர்களிலும் பங்கேற்றான். 1688ஆம் ஆண்டு நடைபெற்ற மிக முக்கிய போரான த 9 இயர்ஸ் வாரில் இங்கிலாந்துடன் இணைந்து பிரான்ஸ் மன்னர் லூயிக்கு எதிரான போரில் மிட்ஷிப்மேனாக பணியாற்றினான். இந்த போரில் இங்கிலாந்து வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஹென்றி எவரிக்கு மாஸ்டர் மேட் என்ற பதவி உயர்வு கிடைத்தது. அடுத்த ஆண்டில் கேப்டன் வீலரின் அழைப்பின் பேரில் பிரான்சுக்கு எதிரான போரில் கலந்து கொண்டான். இந்த போரில் இங்கிலாந்து கடுமையான தோல்வியை சந்தித்தது. இந்த போருக்கு பின்னர் இவன் ராயல் நேவியில் இருந்து நீக்கப்பட்டான். இதன் பிறகு வருமானத்திற்காக அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேடில் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பை பெற்றான். இதில் அடிமைப்படுத்தப்பட்ட ஆப்பிரிக்கர்களை அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து அமெரிக்க பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் பணியை மேற்கொண்டான். எவ்ரியின் இரக்கமற்ற குணம் மற்றும் மனிதாபிமானமற்ற செயல் இந்த வேலைக்கு ஏற்றதாகவே இருந்தது. அடிமை வர்த்தகத்தில் ஈடுபட்ட காலத்திற்கு பிறகு ஹென்றி எவ்ரி தனது கவனத்தை கடற்கொள்ளை வாழ்க்கையை நோக்கி திருப்பினார். 1693ஆம் ஆண்டில் ஹென்றி எவ்ரி ஸ்பானிஷ் எக்ஸ்பெடிஷன் ஷிப்பிங் மற்றும் சார்லஸ் டூ உட்பட 4 போர்க்கப்பலுடன் இணைந்து ஸ்பானிஷ் நோக்கி புறப்பட்டான். ஹென்றி எவ்ரி இதில் நல்ல சம்பளம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் கப்பலில் முதல் துணை அதிகாரியாக பணியாற்றினான். சில மாதங்களிலேயே முடிய வேண்டிய இந்த பயணம் பல மாதங்கள் நீடித்தது. இதனால் கையில் இருந்த பணம் மற்றும் உணவுப் பொருட்கள் தீர்ந்து அவர்களுக்குள் முரண்பாடு ஏற்பட்டது. கடலிலேயே பல மாதங்கள் மாட்டிக்கொண்டனர். ஹென்றி எவரி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கப்பலுக்குள் சூழ்ச்சி செய்து சண்டையை உருவாக்கினான். இதனால் ஹென்றி எவரி மற்ற கப்பல் பயணிகளையும் சேர்த்து கொண்டு கிளர்ச்சி செய்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டான். ஹென்றி எவரி இறுதியாக சார்லஸ் டூ கப்பலில் தனது கிளர்ச்சியாளருடன் அங்கிருந்து தப்பிச் சென்றான். பாதுகாப்பான இடத்தை அடைந்த பிறகு சார்லஸ் டூ கப்பலின் புதிய கேப்டனாக ஹென்றி எவரியே ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். புதிய தலைவன் பொறுப்பேற்ற பிறகு அந்த கப்பல் ஃபேன்சி என்று மாற்றப்பட்டது. அதன்பின் எவரியும் அவனது புதிய கிளர்ச்சி குழுவினரும் பொக்கிஷங்களை தேடி இந்திய பெருங்கடல் நோக்கி கப்பல் பயணத்தை தொடங்கினர். பயணத்தின் போது ஹென்றி எவரி பல கப்பல்களை தாக்கினான். அதன் வழியாக வந்த 3 பிரிட்டிஷ் கப்பல்களை தாக்கி சரக்குகளை கைப்பற்றினான். இதனால் அந்த கப்பலில் இருந்த மாலுமிகளையும் சேர்த்து கொண்டு மொத்தம் 100 பேருடன் பயணத்தை தொடர்ந்தான். போகின்ற வழியில் கினி என்ற பகுதியில் வர்த்தக வாய்ப்பு உள்ளதாக கூறி வணிகம் செய்ய வந்தவர்களையும் கொள்ளையடித்தான். அதோடு நிறுத்தாமல் டேனிஸ் என்ற கப்பலை கொள்ளையடித்து அதில் உள்ள யான தந்தத்தை கொள்ளையடித்ததோடு இல்லாமல் அந்த கப்பலில் உள்ளவர்களையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு தனது படையை வலிமைப்படுத்தினான். இப்படி பல சிறிய கொள்ளையில் ஈடுபட்ட பிறகு மிகப்பெரிய கொள்ளையில் ஈடுபட தயாரானான். அதுதான் அவனுக்கு வரலாற்றில் மிகப்பெரிய பெயரை பெற்று தந்தது. மிகப்பெரிய செல்வ செழிப்புடன் முகலாய பேரரசின் 1600 டன் எடை கொண்ட காஞ்ச் ஐ சாவாய் என்ற கப்பலும் அதனுடன் சேர்ந்து மொத்தம் 25 கப்பல்களும் மெக்காவின் புனித பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த கப்பல்களில் 1000 பயணியாளர்களும் சுமார் 85 பீரங்கிகளும் இருந்தன. 1695ஆம் ஆண்டு செப்டம்பர் 7 அன்று எவரி தனது ஆட்களுடன் முகலாய கப்பல்களை கொடூரமாக தாக்கினான். இதனால் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளானார்கள். அனைத்து செல்வங்களும் நகைகளும் பொக்கிஷங்களும் முழுமையாக கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு உயிர் தப்பியவர்கள் இந்தியாவிற்கு விரட்டியடிக்கப்பட்டனர். கொள்ளையடிக்கப்பட்ட மொத்த மதிப்பு 115 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆகும். அதாவது இந்திய ரூபாய்க்கு இன்றைய மதிப்பு 1423 கோடி ரூபாய் ஆகும். இவ்வளவு செல்வம் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு முகலாய அரசின் கடும் கோபத்தையும் எதிர்ப்பையும் இங்கிலாந்து நேரடியாக சந்தித்தது. இதன் விளைவாக இங்கிலாந்தின் பிரைவிக் கவுன்சில் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியும் இணைந்து எவரியை பிடிக்க 1000 பவுண்டு பரிசு தொகையை அறிவித்தன. இதன் மூலம் அந்த காலத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான மனித தேடுதல் வேட்டைகளில் ஒன்றாக இது கருதப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி இந்த சம்பவத்தின் காரணமாக தன்னுடைய சர்வதேச உறவுகளிலும் பொருளாதார ரீதியிலும் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தது. எவரியின் பேராசையால் இறக்குமதிகள் திடீரென கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன் விளைவாக கிழக்கிந்திய கம்பெனியின் தொழிற்சாலைகள் மிக பெரிய தாக்குதலுக்கு உள்ளானது. கிழக்கிந்திய கம்பெனி பேச்சுவார்த்தை நடத்தவும் இழப்பீடு வழங்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டது. இந்த நேரத்தில் ஹென்றி எவரி
பஹாமாஸ் நோக்கி பயணம் செய்தான். அவனை பிடிக்க தேடுதல் வேட்டை தொடங்கியது. இவனுடன் இருந்த கொள்ளையர்கள் சிலர் அமெரிக்காவில் குடியேறினர். சிலர் இங்கிலாந்துக்கு திரும்பினர். சிலர் நாட்டை விட்டு விரட்டப்பட்டனர். சிலர் சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர். ஆனால் ஹென்றி எவரி யாரிடமும் கடைசி வரை பிடிபடவில்லை. அவனை பற்றி எந்த தகவலும் இல்லாதால் இன்றளவும் அவனை பற்றி மர்மமாகவே உள்ளது. கடற்கொள்ளையராக இருந்த வெறும் 2 ஆண்டுகளுக்குள் ஹென்றி எவரி கடற்கொள்ளை வரலாற்றிலே மிகப்பெரிய கொள்கையில் ஒன்றை நிறைவேற்றி பலரால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிலான செல்வத்தை கைப்பற்றிச் சென்றான்.